அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பாத். அன்பிற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, மாணவர்களே, மாணவிகளே, அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் மதரசா ஆயிஷாவினுடைய மாணவ மாணவிகளுடைய இந்த நிகழ்ச்சியில் நாம் பங்கேற்றிருக்கிறோம். மார்க்க விளக்க பொதுக்கூட்டத்திலும் பங்கேற்று கொண்டிருக்கிறோம். இதில் பயனுள்ள கல்வி என்கிற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே கல்வி என்றால் புதிய ஒரு விஷயத்தை அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நம்முடைய செயல்களை, நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்வது, அதுதான் கல்வியினுடைய ஒரு பயன். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, ஒரு சமையலாக இருக்கலாம். நேற்று வரை தெரியாத ஒரு சமையல் நுணுக்கம் ஏதோ ஒரு வகையில் அறிந்து கொண்டோம், அதன் அடிப்படையில் செயல்படுகிறோம் என்றால் கல்வி ஏற்படுத்திய தாக்கம். ஒரு ஊருக்கு செல்வதற்கான பாதை தெரியவில்லை, ஏதோ ஒரு வகையில் அந்த தகவலை நாம் அறிந்து கொண்டோம், அதன் அடிப்படையில் செய்கிறோம் என்றால் இதுதான் கல்வியினுடைய ஒரு தாக்கம். பொதுவாகவே இன்றைக்கு பயனுள்ள கல்வி என்றால் எல்லா மனிதர்களும் புரிந்து கொள்வது, எது உலகத்தில் மதிப்பையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் பதவியையும் தருமோ அதுதான் பயனுள்ள கல்வி. எது செல்வத்தை தரவில்லையோ, மதிப்பு மரியாதையை கண்கூடாக உலகத்தில் காண்பிக்கவில்லையோ, அது பொருளற்ற கல்வி, அது பயனற்ற கல்வி. அதை கற்றாலும் கற்காவிட்டாலும் ஒன்றுதான் என்பதை போன்ற ஒரு பார்வைதான் பரவலாக இருக்கிறது. நாம் உலகத்தில் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வி, அது எந்த ஒரு கல்வியாக இருந்தாலும் சரி, அனைத்துமே இந்த பூமி சார்ந்தது, மண் சார்ந்தது, உயிரோடு இருக்கக்கூடிய அந்த வாழ்வியல் சார்ந்தது. உண்மையில் அறிய வேண்டிய கல்வி என்றால், சொல்லப்போனால் இன்றைக்கு எதையெல்லாம் கல்வி என்று நினைக்கிறோமோ இவை அனைத்தினுடைய முடிவான ஒரு கல்விதான் பயனுள்ள கல்வி. இவை அனைத்துமே ஒரு காரணம். உண்மையான நோக்கம் என்னவோ அதை நோக்கி செலுத்தக்கூடிய ஒன்றுதான் இன்றைக்கு உலகம் முழுவதும் கற்றுக் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் வல் மலாயிகா வ உலுல் இல்ம் காயிமம் பில் கிஸ்த் லா இலாஹ இல்லாஹுவல் அஸீஸுல் ஹக்கீம். அல்லாஹ் சாட்சி சொல்கிறான், நீதியை நிலைநாட்டக்கூடிய அல்லாஹ் சாட்சி சொல்கிறான், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று அல்லாஹ் சாட்சி பகர்கிறான். மலக்குமார்கள் சாட்சி சொல்கிறார்கள், கல்வி வழங்கப்பட்டவர்கள் சாட்சி சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, யாரை யாரோடு அல்லாஹ் ஒப்பிடுகிறான் அல்லது யாரோடு சேர்த்து அல்லாஹ் பேசுகிறான் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அல்லாஹ் சாட்சி சொல்கிறான் என்னவென்று, இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் வணக்கத்திற்கு தகுதியானவன் அவனை தவிர, அல்லாஹுவை தவிர வேறு யாரும் எதுவும் இல்லை அல்லாஹ் சொல்றான். மலக்குமார்கள் சொல்கிறார்கள். மூன்றாவதாக அல்லாஹ் சொல்கிறான், கல்வியாளர்கள், அறிவு வழங்கப்பட்டவர்களும் சாட்சி சொல்கிறார்கள். அப்ப கல்வி என்பது நம்மை எங்கே கொண்டு போய் நிறுத்த வேண்டும்? இந்த கல்வி என்பது நம்மை என்றால் மனிதனை, மனிதனாக பிறந்த அத்துணை பேரையும், அவர் எந்த நாட்டில் பிறந்தாலும் சரி, என்ன நிறத்தில் இருந்தாலும் சரி, என்ன மொழி பேசினாலும் சரி, எந்த சூழலில் இருந்தாலும் சரி, கல்வி ஒருவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்றால், பெற்றிருக்கிறார் என்றால், உள்வாங்கி இருக்கிறார் என்றால், அதனுடைய முடிவு அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் எதுவும் இல்லை என்கிற முடிவுக்கு ஒரு கல்வியாளர் வர வேண்டும், ஒரு கல்வி அங்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இந்த ஒரு மாற்றம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறதா என்பதைத்தான் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு வழங்கப்படக்கூடிய கல்வி, கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வி எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு ரோட்டில் விபத்து நடக்கிறது, அந்த விபத்தை பார்த்த ஒரு பாமரன், ஒரு கிராமத்து இளைஞனோ அல்லது ஒரு கிராமத்து பெரியவரோ அல்லது படிப்பறிவற்ற ஒரு பட்டிக்காட்டான் அல்லது ஒரு கிராமத்தான், அவன் துடிப்பான். ஒரு விபத்து ஏற்பட்டு விட்டது என்றால் துடிப்பான், இப்படி அடிபட்டுட்டானே என்பதாக வருத்தப்படுவான். அவனை காப்பாற்றுறதுக்கு அவனால் என்ன முடியுமோ அதை செய்வான்.
ஆனால் ஒரு கற்றறிந்தவன் கண்டும் காணாமல் ஓடி விடுவான். அந்த இடத்துல நம்ம நிற்கக்கூடாது என்று ஓடி விடுவான். ஏன்? ஒருவன் பாதிக்கப்பட்டு இருக்கிறான், விபத்தில் சிக்கி இருக்கிறான். அந்த கிராமத்தானை விட படிப்பறிவு அற்ற அவனை விட கல்வி கற்ற இவனுக்கு அது சார்ந்த எல்லா விவரங்களையும் தெரியும். அந்த விபத்திலிருந்து அவனை உடனடியாக பாதுகாப்பது எது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, மருத்துவமனையா, எங்கு அணுகலாம், இப்படி எல்லா விவரங்களும் இவனுக்கு தான் தெரியும். அந்த படிப்பு அறிவு இல்லாதவனுக்கு தெரியாது. ஆனால் அவன் பதறுகிறான். கற்றறிந்த இவன் கழுவுரமில்ல நலுவுரமின் மாதிரி ஓடிடுவான். இது வெறும் விபத்துக்கு மட்டும் இல்லை, ஊரில் நடக்கக்கூடிய, உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்திலையுமே ஒரு சிக்கல், ஒரு சிரமம் என்றால் சுயநலவாதியாக ஓடக்கூடியவனாகத்தான் பெரும்பாலும் இருக்கிறார்கள். இன்றைக்கு மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். மருத்துவம் என்பது ஒரு காலத்தில் அது மனிதனுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடியதாக அல்லது நோய்க்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடியதாக, நோயிலிருந்து விடுதலை செய்யக்கூடியதாக, விடுவிக்கக்கூடியதாக இருந்தது. ஜவுளி கடைக்கு விளம்பரம் போடுவான், வேற வேற பல்வேறு வகையான தொழில்களுக்கு விளம்பரம் போடுவான். ஆனால் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு விளம்பரமாக எல்லா மீடியாக்களிலும் எல்லா ஊடகங்களிலும் காண்பிக்கப்படுவது பெரும்பாலும் கார்ப்பரேட் மருத்துவமனைகள் தான். ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு, 30 ஆண்டுகளுக்கு முன்பு மருத்துவர்களை, டாக்டர்களை பிரம்மாண்டமான கட்டடங்களை காண்பித்து எங்கள்கிட்ட வாங்க, நாங்கள் காப்பாற்றுறோம், சீக்கிரம் வாங்க, தாமதமாக வராதீங்க, இப்படியான விளம்பரங்களை ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு, 50 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்த ஒரு பழக்கம் இருக்கிறதா என்றால் இல்லை. ஜவுளி கடைகளுக்கு அன்றைக்கு விளம்பரம் இருந்தது, வேறு வேறு தொழில்களுக்கு அன்றைக்கு விளம்பரங்கள் இருந்தது. ஆனால் மருத்துவமனைகளுக்கு என்று விளம்பரம் கிடையாது. இன்றைக்கு காலம் செல்ல செல்ல விளம்பரமாக மாறிக்கொண்டே இருக்கிறதா இல்லையா? காரணம் என்ன? அது ஒரு மனிதனுக்கு வழங்கப்படுகிற சிகிச்சை என்பதை விட, காப்பாற்றப்பட வேண்டும் என்பதை விட, அவனை நோயாளியாக மாற்ற வேண்டும், மாற்றினால்தான் நம்ம கம்பெனிக்கு அவன் ஒரு தொடர் கஸ்டமராக இருப்பான் என்கிற அளவிற்கு இன்றைக்கு மாற்றப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்போ படிப்பறிவு இல்லாத காலத்தில் எப்படி இருந்தார்கள்? படிப்பறிவு அதிகமாகி விட்டது. இன்றைக்கு எப்படி மனிதர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள்? கல்வி எப்படிப்பட்ட தாக்கத்தை, மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படியானால் இந்த கல்வியை கற்கக்கூடாதா என்றால் அப்படி இல்லை. நான் அதான் முதலில் சொன்னேன், இந்த உலகத்தில் கற்றுக் கொடுக்கப்படக்கூடிய கல்வி அனைத்துமே, கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வி அனைத்துமே மேம்போக்கானவை அல்லது வெளிப்படையாக தெரியக்கூடியவை. இதனுடைய ஆழமான கருத்து ஒன்று இருக்கிறது, அது லா இலாஹா இல்லல்லாஹ் என்கிற கருத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஒரு மருத்துவரோ, ஒரு சட்ட வல்லுநரோ, அல்லது ஒரு பல்வேறு வகையான ஆற்றல்களை பெற்றிருக்கக்கூடிய அறிவு சார்ந்த பல்வேறு திறன் மிக்கவர்களோ, நிபுணர்களோ யாராக இருந்தாலும் அந்த கற்றுக்கொண்ட அந்த செயலில் இருந்து படைத்தவனை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அது கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தில் லிஉலில் அல்பாப். இந்த வானங்கள், பூமி படைக்கப்பட்டிருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் ஏராளமான சான்றுகள் இருக்கிறது. அறிவுள்ளவர்களுக்கு, சிந்தனை உள்ளவர்களுக்கு ஏராளமான சான்றுகள் இருக்கிறது. அல்லதீன யذ்குரூன அல்லாஹ கியாமா வ குஊதா வ அலா ஜுனூபிஹிம் வ யதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா. அவர்கள் அல்லாஹ்வை எல்லா நேரங்களிலும் நினைவு கூறுவார்கள். நின்ற நிலையில், குனிந்த நிலையில், அவர்கள் படுத்திருக்கக்கூடிய நிலையில், எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வினுடைய அந்த நினைவு அவர்களை இயங்க வைத்துக் கொண்டே இருக்கும். அவர்கள் இயங்குவது, செயல்படுவது அனைத்திலும் அல்லாஹ் என்கிற அந்த எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். அவர்கள் சொல்வார்கள், ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, எங்கள் இறைவா நீ எதையும் வீணாக படைக்கவில்லை. சுபஹானக் ஃபக்கினா அதாபன்னார், நீ தூயவன், எங்களை நரகத்திலிருந்து காப்பாற்று, நரகத்திலிருந்து நரகம் செல்லி விடாமல் எங்களை நீ காப்பாற்றி விடு என்பதாக சொல்வார்கள். அப்போ அல்லாஹுவை, இந்த படைப்புகளை சிந்திக்கக்கூடிய கல்வி. வானங்கள், பூமி, வானங்கள் என்றால் வெறுமனே வானத்தை பார்த்து சிந்திக்கிறது அது மட்டுமல்ல. இன்றைக்கு வான்வெளியில் ஒரு சாதனத்தை அனுப்பி
ஒரு சேட்டலைட் அனுப்பி அது அங்கிருந்து புகைப்படங்களை எடுத்து நிலவில் என்ன இருக்கிறது, சூரியன் எப்படி இயங்குகிறது, நட்சத்திரங்கள் எப்படி இயங்குகிறது என்பதையெல்லாம் கண்டறிந்து நமக்கு புகைப்படங்கள் மூலமாக, தகவல்கள் மூலமாக செய்திகளை பெற்று உலகத்திற்கு, மக்களுக்கு, மனிதர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்களா இல்லையா? ஒரு காலத்தில் ரேடியோவை பார்த்து கொண்டிருந்தோம், கேட்டுக்கொண்டிருந்தோம். டிவியை பார்த்து கொண்டிருந்தோம் அல்லது கவனித்துக் கொண்டிருந்தோம். இன்றைக்கு இணையதளம் இல்லாத மனிதர்கள் இல்லை, இணையதளம் இல்லாத வீடுகள் இல்லை, நாடுகள் இல்லை என்கிற அளவிற்கு வந்துவிட்டது. இவை அனைத்திற்கும் அடிப்படை வானியல் தான். இவை அனைத்திற்கும் அடிப்படை வானவியல் தான். அந்த வானவியலை ஒரு மனிதன் சிந்தித்து பார்த்தால் எப்படி இயங்குகிறது, எப்படி இங்கிருந்து அனுப்பக்கூடிய ஒரு சப்தம், ஒருத்தருக்கு நாம் தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறோம், மொபைலில் தொடர்பு கொள்கிறோம். இந்த கருத்து என்பது அது எழுத்து செய்திகளோ அல்லது ஆடியோ செய்திகளோ எதுவாக இருந்தாலும் சரி, நேரடியாக ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து இன்னொருத்தருடைய காதுக்கு போவது கிடையாது. அது இங்கிருந்து வான்வெளிக்கு செல்கிறது, இந்த பூமிக்கு மேலே செல்கிறது. அங்கிருக்கக்கூடிய அந்த சேட்டலைட் மூலமாக இன்னொருத்தனுடைய மொபைலுக்கு அது தொடர்பை ஏற்படுத்துகிறது. இணையதளம் முதற்கொண்டு அனைத்தும் அப்படித்தான். எப்படி இங்கிருந்து அங்கு போய் அங்கிருந்து இன்னொரு மனிதனுக்குள் செல்கிறது, எப்படி சாத்தியம்? இது ஆய்வு செய்கிறார்கள். இப்படி ஒரு வகையான அலைவரிசை இருக்கிறது என்று கண்டடைகிறார்கள். அந்த அலைவரிசையின் மூலமாக நாம் இப்படியெல்லாம் பயனடைய முடியும் என்று கண்டுபிடித்து மனிதர்கள் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த அலைவரிசையை இப்படி அமைத்து வைத்தது யார்? ஒரு சேட்டலைட் போய் இப்படி சுத்த முடியும்? எப்படி சந்திரன் சுற்றி சுழல்கிறதோ, சூரியன் சுழல்கிறதோ, பூமி சுழல்கிறதோ, அனைத்தும் ஓடிக்கொண்டே இருக்கிறதோ, அதே போல அதே அடிப்படையில் நாம் அனுப்புகிற சேட்டலைட்டும் சுழன்று கொண்டே இருக்கும் என்கிற புரிதலை மனிதன் எப்படி கற்றுக்கொண்டான்? அனைத்தையும் பார்க்கிறான், இயங்கக்கூடிய அனைத்தையும் பார்க்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு வகையான ஆய்வுகளுக்கு பின்னர் அவன் ஒரு முடிவுக்கு வருகிறான். இங்கே இப்படி ஒரு பொருளை நம்மால் நிப்பாட்டி வைக்க முடியும். ஒரு குண்டூசியை இங்கே நிப்பாட்ட முடியுமா? ஒரு சின்ன குண்டூசி, ஊக்கு இருக்கு இல்லைங்க, ஊக்கு எடுத்து நிப்பாட்டுங்க பார்ப்போம். நிப்பாட்ட முடியாது. ஆனால் குறிப்பிட்ட ஒரு எல்லையை கடந்த பிறகு குண்டூசி அல்ல, 1000 கிலோ கடை கொண்ட ஒரு பொருளையும் நிப்பாட்டி வைக்கலாம், கொண்டு போக முடிந்தால், அங்கு கொண்டு போக முடிந்தால். அப்போ இவ்வளவு தூரத்திற்கு பிறகு ஒரு பொருளை கொண்டு சென்று விட்டோம் என்றால் அதற்கு பிறகு அங்கே மிதக்க வைத்து விடலாம், நிற்க வைத்து விடலாம், சுழல வைத்து விடலாம், அதன் மூலமாக இன்னென்ன பயன்களை அடைந்து கொள்ளலாம் என்று புரிந்து வைத்திருக்கிறார்கள். அப்ப இப்படி ஒரு கட்டமைப்பு இருக்குது இல்ல, இப்படி ஒரு கட்டமைப்பு இருக்குது இல்ல, இதை வைத்தது யார்? அதைத்தான் நல்லா சிந்திக்க சொல்கிறான். கல்வி என்பது, கல்வியாளன் என்பது இப்படி நான் பயனடைகிறேன், இப்படி ஒரு கட்டமைப்பை தந்தவன் யார் என்கிற சிந்தனைக்குள் தான் நம்முடைய பயனுள்ள கல்வி என்பது போய் முடிவடைகிறது. வானத்தை விட்டு விடுங்கள், நமது உடல், மனிதனின் உடல் ஒரு பிள்ளை கருவில் உருவாகிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய அத்தனை பேருமே தாய் வயிற்றிலிருந்து இதே வடிவத்தில் திடீரென்று நம்ம குதித்து வரவில்லை. எல்லோருமே 10 மாதங்கள் சன்னஞ்சன்னமாக உருவாக்கப்பட்டு ஒரு உயிர் துளியாக, ஒரு விந்து துளியாக அல்லது ஒரு கருமுட்டையிலிருந்து கலப்படமாக இப்படி பல்வேறு நிலைகளை கடந்து ஒரு அற்புதமான ஒரு படைப்பாக, மிக உன்னதமான மிகச்சிறந்த ஒரு படைப்பாக 10 மாதத்திற்கு பிறகு வெளியே வருகிறோம். இந்த 10 மாதத்தில் அல்லாஹ் எதையெல்லாம் நடத்துகிறான், எப்படிப்பட்ட அற்புதங்களையெல்லாம் அல்லாஹ் வைத்திருக்கிறான். நாம் குறிப்பிட்ட காலத்தை நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறோம். 10 மாதம், 9.5 மாதம், அதிகபட்சம் 10 மாதம், அவ்வளவுதான். அந்த 10 மாதத்திற்கு மேலாக ஒரு 20 மாதம் ஒரு பிள்ளை உலகத்தில் 20 மாதம் கழித்து பிறந்ததாக ஒரு பிள்ளை கூட பார்க்க முடியாது. ரொம்ப பெரிய ஒரு அறிவாளிய, ரொம்ப பெரிய ஒரு சிந்தனையாளனை நான் பெத்தெடுக்க போறேன், எல்லாரும் 10 மாசத்துல பெத்தெடுத்தாங்கன்னா நான் 25 மாசம் என் பிள்ளை உள்ள வச்சு பெத்தெடுக்க போறேன் என்று யாரும் செய்ய முடியாது. ஏனென்றால் குறிப்பிட்ட அந்த காலம் வரும்போது யார் எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காவிட்டாலும் அதற்கான அல்லாஹு யஅலமு மா தஹ்மிலு குல்லு உன்ஸா வமா தகீதுல் அர்ஹாம் வமா தஸ்தாத் வகுல்லு ஷைஇன் இன்தஹு பிமிக்தார். அல்லாஹ் ஒரு கருவில் என்ன அந்த பெண் சுமந்திருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறான். அந்த கரு எப்போது அசையும் என்பதையும் அல்லாஹ் அறிந்திருக்கிறான். கருப்பு பையில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை எப்போது அசைந்து வெளியே வரும் என்பதையும் அல்லாஹ் அறிந்திருக்கிறான்.
இப்ப மருத்துவம், கல்வி என்பது இந்த ஒரு முடிவிற்குள் சென்று இதை வைத்தவன் யார்? ஒருவர் ஒரு விஞ்ஞானியாக மாறுகிறானா? இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை அல்ல வைத்திருக்கிறான், இதை வைத்தவன் யார், ஏன் வைத்திருக்கிறான் என்று ஒவ்வொரு கல்வியும் அந்த முடிவில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். சேர்த்து அவன் சொல்ல வேண்டும், இயல்பாக அவனது உள்ளத்தில் வர வேண்டும். ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, எங்கள் இறைவா நீ எதையும் வீணாக படைக்கவில்லை, சுபஹானக் நீ தூயவன், ஃபக்கினா அதாபன்னார் எங்களை நரகத்திலிருந்து காப்பாற்று. சுபஹானக் ரொம்ப ரொம்ப அடிப்படையானது, முக்கியமானது. நீ தூயவன், அல்லாஹ்வுக்கு இணையாக துணையாக எந்த மனிதரும் இல்லை, எந்த பொருளும் இல்லை, எவனும் எதுவும் எவரும் இல்லை, நீ மட்டும்தான், நீ மட்டும்தான் இறைவன், வணக்கத்திற்குரியவன் என்கிற அந்த ஆழமான நம்பிக்கையை இந்த கல்வி என்பது நமக்கு ஏற்படுத்த வேண்டும். கல்வி அனைத்தும் அந்த அடிப்படையை வைத்திருக்கிறது, முடிவில் தான் கோளாறுகளாக மாறுகிறது. எல்லா புரிதலும் சரியாக இருக்கிறது, எல்லா வகையான கற்றுக் கொடுக்கப்படக்கூடிய கல்வி அனைத்துமே சரியாக இருக்கிறது. ஆனால் இந்த முடிவில் தான் கோளாறாக மாறிவிடுகிறது. முடிவை பெரும்பாலும் கண்டுகொள்ளப்படுவதே இல்லை. அதற்கடுத்து அல்லாஹ் சொல்கிறான், இந்த கல்வி என்பது நம்ம எங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்கு முதலாவதாக நீ தூயவன், ஏகத்துவ கொள்கை, இணை வைப்பிலிருந்து வெளியே வர வேண்டும், ஏகத்துவ நம்பிக்கையில் நாம் இருக்க வேண்டும். சுபஹானக் நீ தூயவன், ஃபக்கினா அதாபன்னார் நரகத்திலிருந்து எங்களை காப்பாற்று. அப்ப இந்த வசனம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய பாடம், ஒரு கல்வியாளன் தான் படைக்கப்பட்ட நோக்கத்தை அவன் புரிந்து கொள்கிறான். எதற்காக படைக்கப்பட்டான்? என் கண்களுக்கு புலப்படாத, கண்ணில் பார்த்திராத, இந்த உலகத்தில் இந்த கண்களால் பார்க்க முடியாத எல்லா வகையான ஆற்றலையும் மிக்க ஒரே ஒரு இறைவன் இருக்கிறான் என்று புரிந்து உள்ளத்தால் ஏற்று நம்ப வேண்டும். இது ஒன்று. அடுத்ததாக வாழ்க்கையின் அடிப்படை, என் படைப்பின் அடிப்படை மறுமை என்பதுதான் வாழ்க்கை. மறுமைதான் வாழ்க்கை. இந்த உலகம் என்பது வாழ்க்கை இல்லை. வாழ்க்கைக்காக நம்மை தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய பல்வேறு நிலைகளில் ஒரு முக்கியமான தவிர்க்க முடியாத ஒரு நிலைதான் இந்த உலகத்தில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வாழ்நாள், ஆயுட்காலம். அந்த முடிவே இல்லாத மறுமையில் நரகத்திலிருந்து எங்களை காப்பாற்று. நம்ம கடந்து கடந்து வந்துகிட்டே இருக்கோமுங்க. 10 மாதம் தாயின் வயிற்றில் இருந்தோம், அதற்கு பிறகு சிறுவனாக சிறுமியாக எதுவும் தெரியாமல் இருக்கிறோம். அல்லாஹ் அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ வஜஅல லக்குமுஸ் ஸம்அ வல் அப்சார வல் அஃபீதா லஅல்லக்கும் தஷ்குரூன். உங்கள் தாய்களின் வயிறுகளில் இருந்து எதுவும் தெரியாதவர்களாக உங்களை அல்லாஹ் வெளியே கொண்டு வந்தான். எந்த பிள்ளை நீங்க பாருங்க, பெத்த பிள்ளை எந்த பிள்ளையா இருந்தாலும் சரி, அது பெத்து 2 நாள்ல உமாவை கரெக்டா அடையாளம் கண்டுபிடிச்சிருமா? பாப்பாவை கரெக்டா அடையாளம் கண்டுபிடிச்சிருமா? கண்ணு பார்க்கணும் அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிருமா? 2 நாள்ல. கண்களால் பார்க்க முடியும் என்பதை அது உணர்ந்து கொள்ள சில மாதங்கள் ஆகும், பல நாட்கள் ஆகும். காது கேட்கும் என்பதை புரிந்து கொள்ள பல நாட்கள் ஆகும். கை கால்களை அது சரியான முறையில் உதறி ஒரு நல்ல நிலைக்கு வருவதற்கு சில மாதங்கள் ஆகும். இப்படி ஒன்றுமே இல்லாதவர்களாக அல்லாஹ் கொண்டு வந்தான். அல்லாஹ் கேட்கிற தந்தான், கேட்கும் திறனை தந்தான், பார்க்கும் திறனை தந்தான், சிந்திக்கும் ஆற்றலை தந்தான். கொஞ்ச நாள் ஆன பிறகு புள்ள பேரை சொல்லி 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 அது சிந்திக்குது. இந்த சப்தம் வந்தா அம்மா, இந்த சப்தம் வந்தா வாப்பா, இந்த சப்தம் வந்தா அறிமுகம் இல்லாத ஆளு என்று அது கண்டுபிடிக்கிறது. சிந்திக்கிற ஆற்றலை தந்தான் அல்லாஹ். அது ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை அல்லாஹ் தந்தான். இந்த நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கிறதா இல்லையா? இதே நிலை 20 வயசுல 30 வயசுல இருக்காது. ரொம்ப பேசக்கூடியவனாக, சிந்திக்கக்கூடியவனாக, ஆற்றல் மிக்கவனாக பிள்ளைகள் மாறி விடுகிறார்கள். 70 வயதுகளை கடக்கும் போது மீண்டும் அந்த குழந்தை நிலைக்கு திரும்பி விடுகிறார்கள். கண் பார்வை மங்க ஆரம்பித்து விடும், காது கேட்கிற திறனை இழந்துவிடும், மூளை சிந்திக்கிற திறனை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துவிடும். எப்படி சிறு குழந்தையாக இருக்கும்போது எடுத்தவுடன் ஓட முடியாதோ, கைகால்களை உதற முடியாதோ, அதே போன்ற நிலைக்கு மீண்டும் 80-70 வயதுகளுக்கு பிறகு ஆணோ பெண்ணோ மாறி விடுகிறார்கள். எப்படி இந்த மாற்றம்? இப்படி மாறி 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 வருவது போலவே கபறுகுழிக்கும் மாறி போய்விடுகிறோம். அதற்கு பிறகு மறுமை என்கிற அந்த விசாரணை மன்றத்திற்கு மாறி செல்கிறோம். அந்த விசாரணைக்கு பிறகு சொர்க்கம், நரகம், இதுதான் வாழ்க்கை.
ஒன்று சொர்க்கத்திற்கு போனால் அதுதான் வாழ்க்கை, நரகத்திற்கு சென்றால் அதுதான் வாழ்க்கை. அல்லாஹ் என்ன சொல்றான்? சுபஹானக், நீ தூயவன், ஃபக்கினா அதாபன்னார், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்று. அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய கல்வியும் இந்த அடிப்படையான ஆழமான நோக்கத்தை புரிய வைக்க வேண்டும். அது இன்றைக்கு இருக்கிறதா? பொதுவாகவே இழிவு, கேவலம், அசிங்கம் என்பதெல்லாம் நாம் எதை வைத்து புரிந்து வைத்திருக்கிறோம்? உலகத்தில் ஒரு மனிதன், ஒரு பிள்ளை, ஒரு மாணவி குறிப்பிட்ட நம்பர் மார்க் எடுக்கலையா, தன்னை கேவலமானவனாக அவள் கருதி கொள்கிறார்கள். மற்றவர்களும் அதே போல கருதி கொள்கிறார்கள். இன்றைக்கு நாம் சாதாரணமாக பார்க்கிறோம், நீட் தேர்வில் நல்ல மார்க் எடுத்திருந்தாலும் கூட அவ எதிர்பார்க்கிற மார்க் எனக்கு கிடைக்கல என்பதனால் அவமானமாக கருதி தன்னையே மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையெல்லாம் சாதாரணமாக இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். அப்ப இழிவு என்றால் எது? மனிதன் மதிக்கிற வகையில் நான் நடக்கவில்லையே, எனக்கு கிடைக்கவில்லையே, எல்லாரும் பாராட்டுற மாதிரி அழகு எனக்கு இல்லையே, எல்லாரும் புகழ்ற மாதிரி செல்வம் எனக்கு இல்லையே, எல்லாரும் பாராட்டுகிற மாதிரி செல்வாக்கு எனக்கு இல்லையே, எல்லாரும் மதிக்கிற மாதிரி நான் இல்லையே, நான் எதுக்கு வாழணும், நான் கேவலப்பட்டுட்டேன், எனக்கு ஒண்ணுமே இல்லை என்று நினைக்கிறார்கள். இது அல்ல இழிவு. இழிவு என்பது இது அல்ல. படைத்தவன் சொல்கிறான் பாருங்கள் எது இழிவு என்று. ரப்பனா இன்னக மன் துதுகிலின்னார் ஃபகத் அஹ்ஸைதா வமாலில் ஸாலிமீன மின் அன்சார். எங்கள் இறைவா, யாரை நீ நரகத்தில் நுழைய வைத்து விட்டாயோ அவர்களைத்தான் இழிவுபடுத்தி விட்டாய். இப்ப கண்ணியத்திற்கான அளவுகோல், இழிவிற்கான அளவுகோல் மார்க் அல்ல, செல்வமும் செல்வாக்கும் மதிப்பு அல்ல. நரகத்திற்குரியவனாக ஒருவன் மாறிவிட்டான் என்றால் அதுதான் இழிவு, அதுதான் கேவலம். வமாலில் ஸாலிமீன மின் அன்சார். அநியாயக்காரர்களுக்கு எந்த ஒரு உதவியாளரும் இல்லை. அப்ப இழிவிற்கான அளவுகோல் நரகம் போய்விடக் கூடாது. அப்ப கல்வி என்பது அதனுடைய முடிவு நரகத்திலிருந்து காக்கக்கூடிய வகையில் அதனுடைய முடிவு அமைய வேண்டும். ஒருவன் நரகம் சென்று விட்டான் என்றால் எவ்வளவு பெரிய கல்வியாளனாக இருந்தாலும் சரி, நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், கல்வி என்றால் உலக கல்வி, மார்க்க கல்வி என்று பிரிக்க கூடாது. அல்லாஹ்வின் தூதர் அப்படி பிரிக்க சொல்லவில்லை. பயனுள்ள கல்வி, பயனற்ற கல்வி, அவ்வளவுதான். இன்றைக்கு பல முஸ்லிம்கள் உலக கல்வி வேற, மார்க்க கல்வி வேற என்பதாக சொல்லி ரெண்டையும் ரெண்டு இடத்தில் ரெண்டு மூளைக்குள் வைத்து விட்டோம். டியூஷனுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு மதரசா பாடத்திற்கு எல்லா பெற்றோர்களும் கொடுப்பதே இல்லை. ஒன்று ரெண்டு இல்லை, எந்த பெற்றோரும் கொடுப்பதில்லை. ஸ்பெஷல் கிளாஸுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு பள்ளிவாசலில் சொல்லப்படக்கூடிய அந்த ஏகத்துவ கல்விக்கு வழங்குவதில்லை, பெற்றோர்கள் வழங்குவதில்லை. அற்பத்திலும் அற்பமான காரணத்திற்கு கூட பிள்ளைகளுக்கு பொய் சொல்லி சாதாரணமாக விடுமுறை எடுக்கக்கூடிய பழக்கத்தை பிள்ளைகளுக்கு உருவாக்கி விடுகிறோம். பெரியவர்களாக வந்த பிறகு ஏமல பொய் சொன்ன அப்படிங்கிற கேள்வி கேட்கக்கூடிய அருகதை அற்றவர்களாக மாறிவிடுகிறோம், தகுதி அற்றவர்களாக மாறிவிடுகிறோம். நாமளே ஒரு பொய்யை சொல்லி அவனுக்கு பழக்கிறோம், நாளைக்கு நம்மள்ட்ட பொய் சொல்லுவான், எல்லா பொய்யும் சொல்லுவான். எதெல்லாம் நாம் கற்பனை செய்திருக்க மாட்டோமோ அப்படிப்பட்ட விபரீதங்கள் வந்து நிற்கும். நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது. என் பிள்ளையை நான் இப்படி நினைக்கவே இல்லையே, இப்படி பண்ணி போட்டாலே, என் பையனை நான் கண்ணுக்குள்ள கண்ணா மதிச்சிருந்தனே, இப்படி என் கண்ணில் மண் அள்ளி போட்டானே, மிளகாப்பொடி அள்ளி போட்டானே, படுபாவி அப்படின்னு ஒரு நேரத்தில் தவிப்போம். அந்த பிள்ளை மட்டும் செய்யல. அதற்கான விதை, அதற்கான வித்து தாய் தந்தையர்கள், குறிப்பாக தாய்மார்கள் ஆரம்பத்திலேயே செல்லம் என்கிற பெயரில், அளவு கடந்த பாசம் என்கிற பெயரில், காப்பாற்றுறோங்கிற பெயரில், காப்பாற்றுறோம்னா ஆசிரியர் திட்டிடக்கூடாது, ஸ்கூல்ல திட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காப்பாற்றுறதுக்கு பல பொய்களை சொல்லுவோம். இன்னைக்கு நீங்க சில ஸ்கூல்களில் போய் கேட்டு பாருங்க, பேரண்ட்ஸ் மீட்டிங்ல, மதரசாக்கள்ல உள்ள ஆசிரியர்கள் கூட ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிடுவாங்க, புரியக்கூடிய சூழல் இருக்கிறது. ஸ்கூல்களில் பெற்றோர்கள் அந்த ஆசிரியர் சந்திப்பு, பெற்றோர் ஆசிரியர் சந்திப்பு நடத்தும் போது பிள்ளைகளை பற்றி கேட்டு பாருங்கள், இரத்த கண்ணீர் வடிக்காத குறையாகத்தான் இருக்கிறார்கள். சொல்ல போனால் தண்ணி தொலைச்சு விட்ட மாதிரி விட்டுறாங்க ஸ்கூல்ல. நம்ம பிள்ளைங்க, அது நம்ம எதிர்காலம். பிள்ளைங்க என்பவர்கள் நம்ம எதிர்காலம். எந்த எதிர்காலம்? இந்த உலகத்தை பற்றி மட்டும் சொல்லவில்லை, மறுமை என்கிற வாழ்க்கையின் முக்கியமான ஆதாரம் பிள்ளைகள். அதற்கு தான் நல்லா தந்திருக்கிறான் அந்த பிள்ளைங்களை. இந்த பிள்ளைகள் மூலமாக மறுமை வெற்றியும் தீர்மானித்துக் கொள்ளுங்கள், தோல்வியும் தீர்மானித்துக் கொள்ளுங்கள், உங்கள்கிட்ட தந்துட்டேன் என்கிற அளவிற்கு தான் நல்லா வழங்கி இருக்கிறான். அப்போ ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா
அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு குற்றம் குறைகள் அந்த பிள்ளைகளை பற்றி. பல பெற்றோர்கள் அந்த மீட்டிங் போறதே கிடையாது. அதனால அவங்களும் கண்டுக்கிறது இல்லையே. அவங்க பிள்ளைங்க, ஆசிரியர்கள் பிள்ளைங்க நல்ல உயர்தரமான கல்வி நிறுவனத்தில் படிக்க வைக்கிறார்கள் பல லட்சங்களை கொட்டி. முஸ்லீம் பிள்ளைகள் அவர்கள் தரத்தை சற்று தயவு செய்து போய் கேட்டு பாருங்கள். பரவலாக ஸ்கூல்களில் சொல்றேன், அவ்வளவு நிலை படுமோசமாக இருக்கிறது. அப்ப இந்த பயனுள்ள கல்வி என்பது உலக கல்வி, மார்க்க கல்வி என்று இல்லாமல் பயனுள்ள கல்வி, பயனற்ற கல்வி. பயனுள்ள கல்வி என்றால் எந்த கல்வியை நாம் உள்வாங்குகிறோமோ அது அல்லாஹ்வை நோக்கி நம்மை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், மறுமை சிந்தனை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஒரு கல்வி, உலகத்தில் ஒருவன் சிறந்து விளங்குகிறான், நரகத்திற்குரியவனாக அவன் மாறுகிறான் என்றால் உலகத்தில் என்ன கண்ணியம், செல்வம், செல்வாக்கு இருந்தாலும் சரி அவன் கேவலம் அடைந்தவன். உலகத்தில் எல்லோரும் மதிக்கக்கூடிய அளவிற்கான அவனுக்கு மதிப்பு மரியாதைக்குரிய காரணம் தென்படவில்லை, கிடைக்கவில்லை. சொர்க்கத்திற்குரியவனாக அவன் மாறிவிட்டான் என்றால் கண்ணியமானவன் அல்லாஹ்விடத்தில். மனித பார்வையில் கண்ணியமோ மனித பார்வையில் கேவலமோ அல்ல விஷயம். அல்லாஹ்வின் பார்வையில் எது அவமானம், அல்லாஹ்வின் பார்வையில் எது கண்ணியம், அதுதான் மிக முக்கியமானது. அந்த ரப்பு சொல்லி தருகிறான், யாரை நீ நரகத்தில் நுழைய வைத்து விட்டாயோ அவர்களை நீ கேவலப்படுத்தி விட்டாய், இழிவுபடுத்தி விட்டாய். ரப்பனா, எங்கள் இறைவா, இன்னனா சமிஅனா முனாதியை யுனாதி லில் ஈமான் அன் ஆமினு பிரப்பிக்கும் ஃபஆமன்னா ரப்பனா ஃபக்ஃபிர் லனா துனூபனா வகஃபிர் அன்னா சய்யிஆத்தினா வதவஃபனா மஅல் அப்ரார். எங்கள் இறைவா, நாங்கள் ஒரு அழைப்பாளரை கேட்டோம், ஒரு அழைப்பாளர் அழைப்பதை கேட்டோம். இறை நம்பிக்கையை நோக்கி, ஈமானை நோக்கி, அல்லாஹ்வை நம்புங்கள் என்கிற ஒரு அழைப்பாளர் அழைப்பு கொடுக்கிறார். ஆமினு பிரப்பிக்கும், உங்கள் இறைவனை நீங்கள் நம்புங்கள் என்று ஒரு அழைப்பாளர் அழைப்பு கொடுப்பதை நாங்கள் செவியுற்றோம். ஃபஆமன்னா, நாங்கள் நம்பிவிட்டோம் என்று ஒரு கல்வியாளன் சொல்ல வேண்டும். ஒரு கல்வியாளன் எப்படியெல்லாம் இருக்கணும் பாருங்க. இதுதான் பயனுள்ள கல்வி. அந்த கல்வி அல்லாஹ்வின் சிந்தனையில், அல்லாஹ்வின் நம்பிக்கையில் அவனை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதுதான் பயனுள்ள கல்வி. அழைப்பாளர் ஒருவர் அழைக்கிறார், ஆமினு பிரப்பிக்கும், உங்கள் இறைவனை நம்புங்கள். இன்றைக்கு எந்த அழைப்பாளர் அழைக்கிறார்? இன்னைக்கு எந்த அழைப்பாளர் அழைக்கிறார்? அல்லாஹ்வின் தூதர் அழைப்பாளர் போய் சேர்ந்து விட்டார்கள். கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகள் முடிந்து விட்டது. இன்றைக்கு அழைப்பாளர் யார்? குர்ஆன். அந்த குர்ஆனுக்குள்ளே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயலாக உள்ளே இருக்கிறார்கள் என்றால் வாழும்போது குர்ஆனுடைய செயல் வடிவமாக ரசூல் இருந்தார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குர்ஆனுக்குள் நாம் பார்க்க முடியும், சரியான முறையில் அணுகினால், சரியான முறையில் பார்த்தால். குர்ஆன் அழைக்கிறது, அன் ஆமினு பிரப்பிக்கும், உங்கள் இறைவனை நீங்கள், ரப்பை நீங்கள் நம்புங்கள், ஈமான் கொள்ளுங்கள். ஒரு அழைப்பாளர் அழைப்பதை செவியுற்றோம். ஃபஆமன்னா, நாங்கள் நம்பி விட்டோம், ஈமான் கொண்டு விட்டோம். ரப்பனா, எங்கள் இறைவா, ஃபக்ஃபிர் லனா துனூபனா, எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து விடு. வகஃபிர் அன்னா சய்யிஆத்தினா, எங்கள் பாவங்களை எல்லாம் நீ அழித்து விடு. வதவஃபனா மஅல் அப்ரார், நல்லவர்களோடு எங்களை மறுமையில் எழுப்பி விடு, நல்லவர்களோடு சேர்த்து விடு. ரப்பனா வஆத்தினா மா வஅத்தனா அலா ரசூலிக வலா துஹ்ஸினா யௌமல் கியாமா இன்னக லா துக்லிஃபுல் மிஆத். எங்கள் இறைவா, உன் தூதர்கள் மூலமாக எங்களுக்கு நீ எதை வாக்களித்தாயோ அந்த வாக்களித்த விஷயங்கள் எங்களுக்கு தா. தூதர்கள் மூலமாக இப்படி நடந்தால் மறுமையில் உன்னதமான ஒரு வாழ்க்கை என்று தூதர்கள் வாக்களித்திருந்தார்கள். நீ சொன்னதை அல்லாஹ்வின் தூதரும் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள். அந்த வாக்குறுதியை நாங்கள் கேட்டோம், அந்த வாக்குறுதியை எங்களுக்கு தா. அந்த வாக்களிக்கப்பட்ட அந்த விஷயங்களை, இந்த பாக்கியங்களை எங்களுக்கு தா. வலா துஹ்ஸினா யௌமல் கியாமா, மறுமை நாளில் எங்களை கேவலப்படுத்தி விடாதே. நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம கேவலம், இழிவு, அவமானம் அனைத்தையும் இந்த மேலப்பாளையம் தெருவில் உள்ள வச்சு பார்க்குறோம். ஆடம்பரமா கல்யாணம் பண்ணாதீங்க, அனாச்சாரமா செய்யாதீங்க, தேவையில்லாத விஷயங்களை செய்யாதீங்க. நம்ம உள்ள வீட்டில் போய் சாப்பிட்டுடுமே, அவமானம் ஆயிருமே, கேவலம் ஆயிருமே. ஆனால் ஒரு செயலை, ஒரு முடிவை நாம் எடுக்கிறோம் என்றால் இந்த மண்ணை வைத்து, மனிதனை வைத்து எடுக்கக்கூடாது. மண்ணையும் மனிதனையும் பிரபஞ்சத்தையும் அனைத்தையும் படைத்த ரப்பை வைத்து தான் எந்த முடிவையும் எடுக்க வேண்டும். அது எவ்வளவு பெரிய முடிவாக இருந்தாலும் சரி, எவ்வளவு அற்பமான முடிவாக இருந்தாலும் சரி. நம்மை கொண்டு வந்தவன் யார்? இந்த புதுமண தெருவில் 2026 ஜூலை மாதம் 26ஆம் தேதி இன்னைக்கு இத்தனை பேர், ஒரு 50-100 பேர் இருக்கிறோம். இல்லை தெரு முழுக்க ஒரு 5000 பேர் 10,000 பேர் வைங்களேன்.
2126 ஜூலை 26ஆம் தேதி கண்டிப்பாக இருக்க மாட்டோம், ஒருத்தரும் இருக்க மாட்டோம். எப்படி சொல்ற? அவ்வளவு கஷ்டம் வச்சுட்டாங்க, அவனுக்கு தெரியுமா? தெரியும். எப்படி? 1926 ஜூலை மாதம் 26ஆம் தேதி இந்த தெருவில் இருந்தவர் யாராவது ஒருவர் இருக்கிறாரா? இந்த தெருவில் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த மேலப்பாளையத்தில் யாராவது ஒருத்தர் இருக்கிறாரா? தேடி பார்த்தால் கண்டிப்பாக இல்ல மாஷா அல்லாஹ் கிடைக்க மாட்டார். அப்படி கிடைத்தாலும் அவரிடத்தில் 1930 40களில் நடந்த விஷயங்களை அவரிடத்தில் கேட்டால் அந்த நிலையை அவரால் சொல்ல தெரியாது, சொல்ல முடியாது. இருந்தும் பயனில்லை, சொல்ல முடியாது. அன்னைக்கு இருந்த கடை தெரியுமா? அன்னைக்கு இருந்த பள்ளிவாசல் தெரியுமா? அன்னைக்கு இருந்த மக்களுடைய பழக்கம் எதுவுமே தெரியாது. பார்த்தா தெரியாது, கேட்க தெரியாது, சிந்திக்க தெரியாது. ஏதோ ஒரு உடலாக இருப்பார், அவ்வளவுதான். அவர் என்ன பயன் அதனால? அப்போ 1926 ஜூலை மாதம் இருந்தவர்கள் இன்றைக்கு ஒருவருமே இல்லை. ஆகவே 2126 நாம் யாரும் இருக்க போவதில்லை. இல்லாத நிலையிலிருந்து வந்தோம், இல்லாத நிலைக்கு சொல்கிறோம், நாம் செல்கிறோம், போய்கொண்டிருக்கிறோம். இதை தந்தவன் யார்? படைத்த ரப்பு தானே. அவனுக்காக வாழ்வதா, படைப்புக்காக வாழ்வதா? யாருக்காக வாழ்வது? படைத்தவனுக்காக மட்டும்தான் வாழ வேண்டும், வேறு எவருக்காகவும் எதற்காகவும் வாழக்கூடாது. அந்த கருத்தை எந்த கல்வி தருகிறதோ அதுதான் பயனுள்ள கல்வி. இன்றைக்கு மதரசாவில் சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய பாடங்கள் அனைத்தும் குர்ஆன், மறுமை, ரசூல் இப்படியான விஷயங்களாக பிள்ளைகள் சொன்னார்கள். பார்த்தீர்கள், குழந்தைக்குன்ற அந்த குணத்தோடு சொல்றாங்க. எவ்வளவு ரசிக்கிற மாதிரி இருக்குது, எவ்வளவு அழகா அந்த பிள்ளைங்க சொல்லுது. தயக்கத்தோட, வெக்கத்தோட, அல்லது சில பிள்ளைங்க வந்து மைக்க தட்டி பார்க்கறதில்லை. எவ்வளவு ஒரு அந்த இதுதான் சிந்தனை அல்லாஹ் கொடுக்குறான்னு சொல்றா இல்லையா? அந்த பிள்ளை 10 மாசம் இருக்கும்போது தெரியுமா, ஒரு வயசுல இருக்கும்போது தெரியுமா தட்டணும்னு சொல்லி? இப்போ வந்து தட்டுது இல்லை. அல்லாஹ் எப்படி கொடுக்குறான் பாருங்க. இதுதான் ஒன்றும் தெரியாதவர்களாக இருந்து நான் கொண்டு வந்தேன் அப்படிங்கிறான். தந்த அவனுக்காக வாழ்வதா, படைப்புக்காக முடிவெடுப்பதா? படைத்தவனுக்காக வாழ்வதா, படைப்பிற்காக வாழ்வதா? படைத்தவனுக்காக மட்டுமே வாழ வேண்டும். அதுதான் இந்த கல்வி நம்மை சரியான ஒரு இடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது என்று பொருள். அதை நமக்கு கொண்டு போய் சேர்க்கவில்லை என்றால் அந்த கல்வி பயனற்ற கல்வி. குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கல்வியை பற்றி ஒன்றல்ல ரென்றல்ல ஏராளமான வசனங்களை சொல்லித் தருகிறான். சொல்ல போனால் குர்ஆனின் துவக்கமே, வஹீயின் துவக்கமே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், படைத்த உமது இறைவனின் பெயரால் படி, வாசி, ஓது. தமிழ்ல ஓதுன்னு சொல்லி நம்ம பழக்கப்பட்டுட்டோமா? குர்ஆன்னாலே ஓதி தான் வைக்கணும், முடிஞ்சு போச்சு, அதோடு வச்சிட்டோம். குர்ஆன் என்றாலே ஓத வேண்டும், ஓத வேண்டும், ஓத வேண்டும். அதை படித்து வாசித்து புரிந்து அதன் அடிப்படையில் நடங்கள் என்பதை தான் அல்லாஹ் சொல்கிறான். ஹலக், படைத்த உமது இறைவனை நீ படி, படைத்த உமது இறைவனின் பெயரால் படி, வாசி. படைப்பை முதலில் சிந்தி. நீ எப்படி வந்தாய், உன்னை சார்ந்த அனைத்தும் எப்படி வந்தது என்பதை சிந்தித்து பார் என்பதைத்தான் முதல் வசனமே சொல்லி தருகிறது. மனுஷன் மட்டும்தான் படிக்க முடியும், மரம் படிக்காது. ஆடு மாடு கோழி கழுத குதிரைலாம் படிக்காது, பூனை நாயெல்லாம் படிக்காது. மனிதன் மட்டும்தான் படிக்க முடியும், அவனுக்கு மட்டும்தான் பகுத்தறிவு இருக்கிறது. பகுத்தறிவு இருப்பவனோடு தான் படைத்தவன் உரையாடுகிறான். இதை நீ படி. எதுக்கு படிக்கணும்? என்ன நீ புரிஞ்சுக்க. நான் ஒருத்தன் இருக்கிறேன்னு புரிஞ்சுக்க. புரிகிறதுனால் என்ன பயன்? அட, வாழ்க்கை என்பது மறுமடா. அந்த மறுமையில சொர்க்கம் நரகம் இதுதான் வாழ்க்கை. இந்த பூமி, இந்த மண் வாழ்க்கை இல்லை, அது எனக்கு தேவையில்லை அப்படி நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எந்த மனிதனாவது அல்லாட்ட போய் எனக்கு சொர்க்கம் வேண்டாம், ஒன்றும் நரகம் வேண்டாம், என்ன ஒன்றும் இல்லாமல் ஆக்கிரு அப்படின்னு சொல்ல முடியுமா? லா யுஸல் அம்மா யஃஅல் வஹும் யுஸலூன், அவனை நோக்கி எவனும் கேள்வி கேட்க முடியாது. ஃபஆலுல் லிமா யுரீத், நினைத்ததை செய்பவன் அவன், எவனும் கேட்க முடியாது. அவன் நினைச்சான் செய்வான். நம்ம யார் அவன்கிட்ட போய் சொல்றது எனக்கு அது வேண்டாம் இது வேண்டாம், என்னையும் கருப்பா படிச்ச, என்னையும் வெள்ளையா படிச்ச, என் முடியையும் தலையா வச்ச? அமெரிக்காக்காரன் கேட்க முடியுமா என் முடியையும் தலையா வச்ச? இந்தியாவில் ஒருத்தனுக்கு முடி கருப்பு வெள்ளையாயிட்டா கவலை தாங்க முடியல, கிழவன் ஆயிட்டமே கிழவி ஆயிட்டமேன்னு பயப்படுறோம். அமெரிக்காவில் பிறக்கிற, இங்கிலாந்தில் பிறக்கிற, மேற்கத்திய நாடுகளில் பிறக்கிற எல்லாத்துக்குமே முடி வெள்ள முடிதானே, எவனும் கவலைப்படுறதில்லை. கேட்க முடியுமா எனக்கே வெள்ள முடியா வச்சேன்னு? ஃபஆலுல் லிமா யுரீத், நினைத்ததை நான் செய்வேன், நீ எவனும் கேட்க முடியாது. அப்போ இந்த கல்வி என்பது மறுமையை நோக்கி, படைத்தவனை நோக்கி
இறைவனை நோக்கி கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அப்படி சேர்க்கும் என்றால் அதுதான் பயனுள்ள கல்வி. அல்லாவை மறுக்க வைக்கும் என்றால், அல்லாவை நிராகரிக்க வைக்கும் என்றால், அல்லாவின் வழிகாட்டுதலை உதாசீனப்படுத்த ஒரு கல்வி வைக்கும் என்றால் அது பயனற்ற கல்வி. அப்படிப்பட்ட பயனற்ற கல்வியிலிருந்து அல்லாவின் தூதர் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். இறைவா, பயனுள்ள கல்வி எங்களுக்கு தா, பயனற்ற கல்வியிலிருந்து என்னை பாதுகாத்து விடு என்பதாக அல்லாவின் தூதர் கேட்டிருக்கிறார்கள். நாம் இதை அடிப்படையாக கவனத்தில் வைத்துக்கொண்டு நாமும் பயனுள்ள கல்வி, அதாவது உலகத்தில் எந்த கல்வியெல்லாம் உலக கல்வி என்பதாக கற்றுத்தரப்படுகிறதோ அதிலிருந்து அல்லாவை புரிந்து கொண்டோம் என்றால் அதுதான் பயனுள்ள கல்வி. அல்லாவை புறக்கணிக்கிறோம், உதாசீனப்படுத்துகிறோம் என்றால் அது பயனற்ற கல்வி. இப்படிப்பட்ட பயனுள்ள கல்வியை புரிந்தவர்களாக, உள்வாங்கியவர்களாக, வாழ்ந்தவர்களாக அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய சிறந்த ஒரு தலைமுறையினராக மாற அல்லாஹ் அருள் செய்வானாக என்று கூறிக்கொண்டு இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.